Hello everyone, welcome to our channel Data with Mari. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல நம்ம pivot table மோஸ்டா யூஸ் பண்ற ஒரு 25 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க. அதை விட முக்கியமான விஷயம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற இந்த எக்ஸல்ல வந்து நம்மளுக்கு மெயின் ரோல் ப்ளே பண்றது வந்து பிவோட் டேபிள் தான். இந்த பிவோட் டேபிள் நம்மளுக்கு என்ன பண்ணா டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணா இந்த பிவோட் டேபிள். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு. ரீஜன் வைஸ் நான் சேல்ஸ் பார்க்கணும், எவ்வளவு சேல்ஸ் இருக்கு, இல்லைன்னா கண்ட்ரி வைஸ் பார்க்கணும், இல்லைன்னா ஸ்டேட் வைஸ் பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக் கேட்டகரி தெரியுதுங்களா? இந்த கேட்டகரி வைஸ் நம்ம பார்க்கறதுக்கு ஜஸ்ட் வெறும் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி மட்டும் பார்த்தா போதும். ஸோ எந்த ஃபார்முலா ஃபங்க்ஷனுமே இது தேவையில்ல. அதனால நம்ம என்ன சொல்றோம், நம்மளுக்கு வந்து பிவோட் டேபிள் வந்து நம்மளுக்கு மெயின் ரோல் ப்ளே பண்றதுன்னு சொல்லுவோம் இந்த எக்ஸல்ல. ஒரு டேட்டா அனலிஸ்டா ஒர்க் பண்ணாங்கன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் எக்ஸல் அந்த டேட்டாவை புல் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபர்தர் டிசிஷனே மேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எக்ஸல் வந்து பிவோட் டேபிள் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணணுமே கேட்டா எல்லாமே லேர்ன் பண்ண தேவை. ஸோ நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்போம் எல்லாத்துக்குமே. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. தெரிஞ்சிருந்தா நீங்க நெக்ஸ்ட் லெவல் இன்டர்வியூக்கு மூவ் பண்றப்ப என்ன பண்ணா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்லையா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ ஒரு கரண்ட் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றப்போ நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு டூல் பேஸ் பண்ணி மட்டும் தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பிவோட் டேபிள் நான் வேற டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி தான் பார்ப்பேன், வேற எதுவுமே பார்க்க மாட்டேன். இல்ல ஜஸ்ட் சார்ட்ஸ் மட்டும் தான் நான் இன்சர்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு கேட்டகரி பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கறப்போ என் ரோல்ல வந்து நான் என்னெல்லாம் ப்ளே பண்ணியிருக்கேன், அதே மாதிரி என் ப்ராஜெக்ட்ல வந்து எனக்கு மோஸ்டா யூஸ் பண்ண இந்த பிவோட் டேபிள் வந்து எந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த சினாரியோஸ்க்குலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை நம்ம இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். வாங்க என்னன்றதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இது வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல்ல இருக்கும். ஸோ வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாப் 25 பிவோட் டேபிள் டிப்ஸுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு எம்ப்ளாய் டேட்டா செட் எடுத்திருக்கோம். அந்த எம்ப்ளாய் டேட்டா செட்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கேதர் பண்ணிக்கலாம். வாங்க. எம்ப்ளாய் ஐடி கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாய் நேம் கொடுத்துருக்காங்க, சேம் என்ன ஜாப் டைட்டில் ஒர்க் பண்றாங்க, அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, அப்புறம் அவங்க ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல், ஏஜ், ஐயர் டேட் எப்போ ஐயர் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து சேலரி. ஸோ ஓவரால் நம்மளுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கு. இது எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கேதர் பண்றோம்னா ஒரு பிவோட் டேபிள் நம்ம டேட்டா இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து எல்லா காலமும் பெர்ஃபெக்ட்டா இருக்குதா, அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகுதான்றதை நம்ம எல்லாமே செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா பிவோட் டேபிள் இன்சர்ட் பண்ணா நம்மளுக்கு வந்து ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் எல்லா ரோவும் நான் செக் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ஒரு 200 ரோஸ் இருக்கு, எல்லாமே நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா அந்த டாப் 25 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்கலாம். வாங்க. டேபிள் ஃபார்மேட். ஸோ இப்போ நம்ம கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு. இதை வந்து நம்ம நார்மலாகவும் பிவோட் டேபிள் இன்சர்ட் பண்ணலாம், அப்படி இல்லை நம்ம வந்து டேபிள் ஃபார்மேட்டாகவும் கன்வெர்ட் பண்ணி பிவோட் டேபிள் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, நம்ம நார்மலா இன்சர்ட் பண்றதுக்கும் டேபிளா கன்வெர்ட் பண்ணி இன்சர்ட் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன வேரியேஷன் நம்ம பார்க்கலாம். வாங்க. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணேன், என்கிட்ட இருக்கிற ஆக்சுவல் டேட்டா வந்து வேற அப்படியே என்ன பண்ணேன்னா இன்சர்ட் டேப்ல போயிட்டு பிவோட் டேபிள் நான் இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச் கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் எனக்கு நியூ ஒர்க் ஷீட்ல தான் வேணும், அதனால ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்றாங்க கவுண்ட் எனக்கு தேவை. ஸோ டிபார்ட்மெண்ட் எடுத்து ரோல டிராக் அண்ட் ட்ராப் பண்றேன், எம்ப்ளாய்டு எடுத்து வேல்யூஸ்ல டிராக் அண்ட் ட்ராப் பண்றேன். இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து 200 எம்ப்ளாய்ஸ்ன்றது ஓவரால் அவுட்புட் நம்மளுக்கு காட்டுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எம்ப்ளாய் ஆட் ஆகுறாங்க. இப்போ நான் இன்னைக்கு ஒரு எம்ப்ளாய் புதுசா ஹையர் பண்ணா அவங்களோட இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவேன்னா ஆக்சுவல் டேட்டா செட்ல நான் ஸ்டோர் பண்ணுவேன். அப்படி ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் நான் பிவோட் டேபிள்ல இன்சர்ட் பண்ணனா என்ன ஆகும்னா எனக்கு வந்து ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணா எனக்கு அப்டேட் ஆகணும். இப்போ அது நம்மளுக்கு ஆகுதான்னு பார்க்கலாம். வாங்க. சோ ஜஸ்ட் என்ன பண்ணனா அப்படியே லாஸ்ட் லைன் அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் என்ன பண்ணனா ஷீட் 1ல போயிட்டு நான் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து நார்மல் டேட்டா செட்ல நம்ம அப்படியே இன்சர்ட் பண்ணே ஆகணும். லாஸ்டா நம்மளுக்கு என்ன டேட்டா இருக்கோ அது வரை தான் நம்மளுக்கு எடுத்துக்கும். இதுவே நம்ம டேபிளா கன்வெர்ட் பண்ணி பண்ணா நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். வாங்க அதை எப்படின்னு பார்க்கலாம். சோ ஜஸ்ட் என்ன பண்ணனா ஆக்சுவல் டேட்டா செட்ல போயிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து நான் டேபிள் ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சோ ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு டேபிள் ஃபார்மேட்டா கன்வெர்ட் ஆனா இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கும். ஸோ டேபிள் டிசைன்ல பண்ணா நம்மளுக்கு வந்து தேவையானதை நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர் நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி கலர் நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் சேஞ்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ நம்மளுக்கு வந்து இது ஆப்ஷனல் தான், நான் சும்மா சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போனா சேம் ஆஸ் யூஷுவல் இன்சர்ட் டேப்ல போயிட்டு என்ன பண்ணேன்னா ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச் கொடுத்துட்டு என்ன பண்ணேன்னா அகைன் நியூ ஒர்க் ஷீட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இல்ல நம்ம எக்ஸிஸ்டிங் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸிஸ்டிங் சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா இந்த ஷீட் 1ல போயிட்டு எனக்கு எந்த இடத்துல தேவை அங்கே நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சேம் ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ண போறேன்னா அதே மாதிரி எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு எம்ப்ளாய் தேவை. ஸோ என்ன பண்ணேன்னா டிபார்ட்மெண்ட் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி எம்ப்ளாயோ வேல்யூவை டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து 201 காட்டுது. ஓகேங்களா? இப்போ அகைன் என்ன பண்ண போறேன்னா நான் ஒரு எம்ப்ளாய் ஏர் பண்றேன். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணா லாஸ்ட் டேட்டா அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் கீழே. இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஒரு டேட்டா நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இப்போ 202ல இருந்து 203 வந்துருச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஷீட் 1ல போயிட்டு செகண்ட் ஒரு பிவோட் டேபிள் இன்சர்ட் பண்ண தெரியுங்களா, டேபிள் ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணி இப்போ ரைட் கிளிக் பண்ணி நான் ரிஃப்ரெஷ் பண்றேன்.
எனக்கு என்ன ஆகும் இந்த 201ன்றது 201 நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகும். சோ எதுக்கு நம்ம இந்த டேபிள கன்வெர்ட் பண்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபியூச்சர்ல டேட்டாவை ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து எந்த சேஞ்சஸும் இல்லாம ஜஸ்ட் வேற ரைட் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணனா ரிஃப்ரெஷ் பண்ண போது நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆயிட்டே இருக்கும் இன்ஃபர்மேஷன் எல்லாமே. சோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டேபிள் ஃபார்மேட் நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து பிவோட் டேபிள்ல நம்ம இன்சர்ட் பண்றோம். ஷோ டீடைல்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளவு எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்றாங்க இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா எனக்கு என்னன்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்றாங்க அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும்னு நினைச்சா நான் என்ன பண்ணலாம், இந்த மார்க்கெட்டிங் நேரம் நம்மளுக்கு வந்து இந்த 13 இருக்குதா அதை டபுள் கிளிக் பண்ணா போதும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாவே நம்மளுக்கு ஷோ பண்ணும். சோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரில் டவுன் டு ஆடிட் சொல்லுவோம். அந்த டிபார்ட்மெண்ட்ல ஸ்பெசிஃபிக்கா நம்மளுக்கு எவ்வளவு எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்றாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இங்க இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் டிபார்ட்மெண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டிங் மட்டும் தான் இருக்கும். சேம் எனக்கு மார்க்கெட்டிங் வேணா இல்ல எனக்கு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பார்க்கணும்னு நினைச்சா ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் நேரா நம்மளுக்கு அந்த நம்பர் ஒன்னு இருக்கு தெரியுங்களா 29ன்றது அதை டபுள் கிளிக் பண்ணா போதும் நம்மளுக்கு சேம் ஆஸ் நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தனியா நம்மளுக்கு எடுத்துட்டு வரும். சோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தனியா கேதர் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம்னா பிவோட் டேபிள் இன்சர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்மளுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் இல்ல நம்மளுக்கு என்ன டேட்டா கேதர் பண்ணணுமோ அதை டபுள் கிளிக் பண்ணா மட்டும் போதும் நம்மளுக்கு இந்த மாதிரி தனியா ஒரு ஷீட்ல நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடும். சம்மரைஸ் வேல்யூ. இப்போ என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு எம்ப்ளாய் கவுண்ட் வேணாப்பா எவ்வளவு சேலரி நான் ப்ரொவைட் பண்றேன்னு கேட்கறாங்க. சோ ஜஸ்ட் நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாய் எடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா சேலரிஸை வந்து என்ன பண்ண போறேன் டிராக் அண்ட் டிராப் பண்ண போறேன் வேல்யூஸ்ல. இப்போ டிபார்ட்மெண்ட் சொல்ல சேலரி தராங்கன்ற இன்ஃபர்மேஷன் வருது, இது ஓவரால் சேலரி. பட் எனக்கு வந்து இந்த ஓவரால் சேலரி வேணா, எனக்கு வந்து ஆவரேஜ் சேலரி வேணும், இல்லனா எனக்கு வந்து மினிமம் சேலரி என்ன மேக்ஸிமம் சேலரி என்ன அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா சோ இந்த வேல்யூஸ் இருக்குதுங்களா இந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணா நம்மளுக்கு வந்து வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ்னு வரும். அப்படி இல்லையா நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் ரைட் கிளிக் பண்ணா நம்மளுக்கு வந்து வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ்னு இருக்கும். சோ இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு வந்து இங்க டிஃபால்ட் வந்து நம்மளுக்கு வந்து சம் தான். பட் எனக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து ஆவரேஜ் சேலரி கேட்கறாங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் ஆவரேஜ் எவ்வளவு ப்ரொவைட் பண்ணேன்னு கேட்கறாங்க. ஜஸ்ட் ஆவரேஜ் கொடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா ஓகே கொடுத்தா போதும் ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம எவ்வளவு ஆவரேஜா கொடுக்குற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. அப்படி இல்லையா எனக்கு மினிமம் சேலரி என்ன மேக்ஸிமம் சேலரி என்னன்னு கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணுவோம் ரைட் கிளிக் பண்ணி அகைன் வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ்ல போயிட்டு சோ மேக்ஸிமம் சேலரி கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையானதை நம்ம கஸ்டமைஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண இந்த சம்மரைஸ் வேல்யூ. சோ ஜஸ்ட் இப்ப மேக்ஸிமம் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இங்க பாருங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல எந்த எம்ப்ளாய் மேக்ஸிமம் சேலரி வாங்குறாங்க இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஷோ ஆகுது. ரிப்ளேஸ் பிளாங்க் செல்ஸ். இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஜாப் டைட்டில் எவ்வளவு எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்றாங்க மேல் அண்ட் ஃபீமேல் கேட்கறாங்க. சோ ஜஸ்ட் என்ன பண்ணனா மேக்ஸிமம் சேலரி என்ன எடுத்துட்டு எம்ப்ளாய் ஐடி அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் பண்றேன். ஓகேங்களா எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா ஜாப் டைட்டில் சோ டிபார்ட்மெண்ட் கீழே வந்து ஜாப் டைட்டில் அதே மாதிரி வந்து மேல் அண்ட் ஃபீமேல் எவ்வளவு எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்றாங்க இன்ஃபர்மேஷன் கேட்டாங்க. சோ ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன். இங்க பாருங்க இப்போ நம்ம புதுசா ஹையரிங் ப்ராசஸ் போகுதுன்னா நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்ல யாரும் ஹையர் பண்ணலாம் சோ மேல் வேணுமா இல்ல ஃபீமேல் கேண்டிடேட் வேணுமா அது ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ நம்ம என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இங்க பாருங்க நம்மளுக்கு பிளாங்க் செல்ஸ் நிறைய இருக்குது. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து 0ன்னு வரணும்னு சொல்றாங்க. அப்படி இல்லையா எனக்கு வந்து நாட் அப்ளிகபிள் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கறாங்க அதை நம்ம எப்படி ப்ரொவைட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் பிவோட் டேபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு இதை கிளிக் பண்றேன். இங்க பாருங்க ஃபார் எம்டி செல் ஷோன்னு இருக்குதா. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணிக்கலாம். சோ எனக்கு 0 கேட்டாங்கன்னா நான் 0 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். சோ இந்த இடத்துல 0 என்ன மீனிங்னா அந்த எம்ப்ளாய்ஸ்லாம் ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம். சோ இப்போ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் யாருன்னா ஃபீமேல் மட்டும் தான் இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுக்கு ஒரு மேல் எம்ப்ளாய் தேவைன்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல ஹையர் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ரிப்ளேஸ் பண்றது நம்மளுக்கு யூஸ் பண்றதா இந்த ரிப்ளேஸ் வேல்யூ நம்ம சொல்லுவோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் எனக்கு 0 வேணாம் இல்ல எனக்கு டெக்ஸ்ட் வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் சேம் ஆஸ் யூசுவல் அதே என்ன பண்ணலாம் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் பிவோட் டேபிள் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு இந்த 0 வந்து என்ன பண்ணலாம் நோ எம்ப்ளாய்ன்றதை நம்ம கொடுத்துக்கலாம். சோ அப்படி கொடுத்தா கூட நம்மளுக்கு என்ன ஆகும் நமக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஷோ பண்ணும். சோ ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இங்க பாருங்க நோ எம்ப்ளாய் நோ எம்ப்ளாய். சோ இந்த மாதிரி நமக்கு வந்து blank செல்ஸ் வரப்ப நம்ம வந்து ஒரு வேல்யூ நம்மளால வந்து ஈஸியா ரிப்ளேஸ் பண்ண முடியும். ஷோ ஐட்டம் வித் நோ டேட்டா. இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணலனாலும் பரவாயில்ல ஆனா அவங்களோட இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா இப்போ நம்ம இந்த நோ எம்ப்ளாய் நம்ம எடுத்தோம் தெரியுங்களா அதோட இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கிட்ட கேட்கறாங்க. அதை நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா ரைட் கிளிக் பண்ணி பிவோட் டேபிள் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு இந்த நோ எம்ப்ளாய் வந்து நான் ரிப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எம்டியாவே இருக்கட்டும் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல வந்து ஜெண்டர் எடுத்து நான் டிராக் அண்ட் ட்ராப் பண்றேன். சோ இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர்ல வந்து நம்மளுக்கு வந்து ஃபீமேல் மட்டும் தான் இருக்காங்க. சோ ப்ரீவியஸா சொன்ன மாதிரி எனக்கு மேலும் வேணும் எனக்கு யார் மேல வேணாலும் பரவாயில்ல ஆனா எனக்கு அதோட அவுட்புட் வேணும்னு கேட்கறேன்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா குவாலிட்டி அனலிஸ்ட்ல வந்து மேல் மட்டும் தான் இருக்காங்க ஃபீமேல் கிடையாது. ஆனா எனக்கு இந்த இடத்துல வந்து ஃபீமேல வேணும்னு சொல்றாங்க. அதை நம்ம எப்படி நம்ம கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். சோ ஜஸ்ட் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ரைட் கிளிக் பண்ணி வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ் இருக்குதுங்களா. சோ இதுல என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த ஃபீல்ட் செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் அவுட் லேயர் இருக்குதுங்களா இதுல வந்து இங்க பாருங்க
ஷோ ஐட்டம் வித் நோ டேட்டா இருக்கு. ஸோ இதை செக் பண்ணிட்டு போதும், ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணலாம் கூட நம்மளுக்கு என்ன ஆகும், அதோட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒருத்தவங்க தான் இருக்காங்க, அதுவும் ஃபீமேல். ஆனா எனக்கு வந்து மேலே இல்லை. ஆனா இங்க இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து பிளாங்க்ஸ் போட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா ஷோ பண்ணுது. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணா சேம் ஆஸ் யூஷுவல் வந்து ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல நம்மளுக்கு எங்கெல்லாம் பிளாங்க்ஸ் இருக்கோ அதே மாதிரி நம்ம வேல்யூவே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிவோட் டேபிள் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு வேல்யூஸ் இடத்துல வந்து நான் 0 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து அதே மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்குன்னா எங்கெல்லாம் 0 இருக்கும் அப்போ என்ன பார்த்தோம்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல யாருமே ஒர்க் பண்ணல, மேலோ இல்ல ஃபீமேலோ யாருமே கிடையாது. நம்ம ஹையரிங் ப்ராசஸ்க்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணலான்றத ஒரு மீனிங்கா நம்ம ஷோ பண்ணலாம். குரூப் டெக்ஸ்ட் ஃபீல்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம எப்படி குரூப் பண்றதுன்னு பார்க்கலாம். கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணாங்களோ அவங்களோட வந்து ஹைரார்கி ஹை லெவல், மிட் லெவல், லோ லெவல் நான் கேட்டகரி வைஸ் பண்ணணும். அது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா எலிமெண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் சேலரி தேவை. ஸோ அதை மட்டும் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணுறது இருக்கு. இதில் டாப் 3 டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ண போறேன், ஹை சேலரி டிபார்ட்மெண்ட் நான் ப்ரொவைட் பண்ண போறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து 38 lakhs இதான் இன்ஃபர்மேஷன் ஐடி டிபார்ட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். மூணுமே செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணா நம்மளுக்கு இங்க பாருங்க குரூப் ஆப்ஷன் இருக்கு. ஸோ குரூப் கொடுத்தா போதும் நம்மளுக்கு வந்து ஒரு குரூப் கிரியேட் ஆயிடும். இது மூணுமே நம்மளுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்டா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா பார்ல வந்து குரூப் ஒன்ன்றத ஐன்றதை நம்ம எடுத்துக்கலாம், ஐ சேலரின்றத. ஸோ ஐ சேலரி டிபார்ட்மெண்ட்ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க இந்த 3 டிபார்ட்மெண்ட் தான் நம்ம அதிகமாக சேலரி ப்ரொவைட் பண்றோம். அப்போ மிட் லெவலில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ண நம்ம தெரிஞ்சிடும். நம்ம என்ன பண்ணலாம் சேம் ஆஸ் யூஷுவல் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம அதிகமாக ப்ரொவைட் பண்றோம். ஜஸ்ட் சேம் ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணா குரூப் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா மிட் லெவல்ன்றதை நான் குரூப் பண்ண போறேன். ஸோ குரூப் 2 வந்து என்ன பண்ண போறேன்னா மிட் லெவல் நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா பேலன்ஸ் இருக்கிற 2 டிபார்ட்மெண்ட் வந்து நான் லோ கேட்டகரி டிபார்ட்மெண்ட் நான் ஸ்பெசிஃபை பண்ண போறேன். எதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்றோம்னா ஸோ நம்மளுக்கு தேவையானதை நம்ம கஸ்டமைஸ் குரூப் பண்றோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணவும் எதுவுமே பண்ணல, எனக்கு இது எல்லாமே நான் வந்து ஃபார் இன்ஃபர்மேஷன் தான் நான் ப்ரொவைட் பண்றேன். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி அகைன் குரூப் பண்ணிக்கிறேன். இது வந்து லோ கேட்டகரின்றதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் குரூப் 3 நான் என்ன பண்றேன் லோ கேட்டகரி சேலரி அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்றப்போ இந்த யூசேஜ் நம்மளுக்கு எதுக்குன்னா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம சேலரி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹையரிங் வரப்போ என்ன பண்ணலாம் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எடுக்க தேவையில்ல, இல்லைன்னா இவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்க தேவையில்ல. ஸோ இருக்கிறதுல இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு ரோல் சேலரி ப்ரொவைட் பண்றோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இவங்களுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம்ன்றத ஒரு டிசிஷன் மேக் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம குரூப் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம குரூப் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பேக் எண்ட்ல இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட் என்னன்னா நம்மளுக்கு வந்து சப் கேட்டகரிஸ், இந்த டிபார்ட்மெண்ட் 2 என்னன்னா நம்ம குரூப் பண்ணது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணனா இந்த டிபார்ட்மெண்ட் 2 நான் எடுத்து விட்டேன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த குரூப்பிங் போயிடும். இதுவே நான் அகைன் இந்த டிபார்ட்மெண்ட் 2 நம்மளுக்கு வந்து பிவோட் டேபிள்ல டிஃபால்ட்டா நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிடும். ஆக்சுவல் டேட்டால இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஸோ ஜஸ்ட் பிவோட் டேபிள் இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட் 2 நான் டிராக் அண்ட் ட்ராப் பண்றேன். இங்க பாருங்க ஹை லெவல் சேலரி, அதாவது ஹை லெவல் டிபார்ட்மெண்ட் எதுனா நம்ம 1 crore கிட்ட பே பண்றோம். மிட் லெவல்ல இருக்கிறது வந்து 68 lakh, லோ சேலரி வந்து 51 lakh. இந்த மாதிரி நம்ம தனியா கேட்டகரி வைஸ் நம்மளால ஸ்பெசிஃபை பண்ணி நம்மளால ஷோ பண்ண முடியும், ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும். குரூப் பை நம்பர் ஃபீல்டு. இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி பார்த்தோம். இதே மாதிரி நம்மளால நம்பரை பேஸ் பண்ணி குரூப் பண்ண முடியும், நம்மளால குரூப் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ண போறேன்னா எனக்கு வந்து ஏஜ் வைஸ் ஓகேங்களா, ஏஜ் வைஸ் எந்தெந்த எம்ப்ளாயி ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணாங்க இன்ஃபர்மேஷன் தேவைன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணனா எம்ப்ளாயி டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். வேல்யூஸ்ல ஏஜ் ஒரு காலம் இருக்கு, அதை எடுத்து நான் ரோல டிராக் அண்ட் ட்ராப் பண்றேன். இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு ஏஜ்லயே வந்து எவ்வளவு எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்ற கவுண்ட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை குரூப் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் 25 to 35 ஏஜ், இந்த ஏஜுக்குள்ள எத்தனை எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்றாங்க எனக்கு கவுண்ட் வேணும்னா ஜஸ்ட் என்ன பண்ணலன்னா ரைட் கிளிக் பண்ணா போதும். ரைட் கிளிக் பண்ணி நம்ம வந்து குரூப் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்க நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் ஏஜ் எண்டிங் ஏஜ் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இங்கே காட்டுது. இதை நம்ம கஸ்டமைஸாக பண்ணிக்கலாம். எனக்கு இல்லை 01லேருந்து எனக்கு 25 ஏஜ் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடியுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது தான். பட் இதில் நான் இப்போ என்ன பண்ண போறேன் டிஃபால்ட்டாக 25 விட்டுறேன். எனக்கு எத்தனை ஸ்ப்ளிட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் பை டிஃபால்ட் 10 இருக்கு. இந்த இடத்துல நம்ம 5 சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், இல்லை 20 சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன கஸ்டமைஸ் நம்பர் வேணுமோ நம்ம அதை கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு 10 ஏஜ் நம்மளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொல்றேன். ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து 25 ஏஜ்லேருந்து 34 ஏஜ்க்குள்ள எவ்வளோ எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்றாங்க, அதே மாதிரி 35லேருந்து 44 ஏஜ்க்குள்ள எவ்வளோ எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்ணாங்க, எல்லா இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இங்க ஷோ பண்ணுது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணனா சேம் அனலைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏஜ்ல 60 எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்றாங்க, ரிட்டையர் ஆகிற ஏஜ்ல வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 46 எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இவங்கள ரிட்டையர் ஆக போறாங்கன்னா அவங்களுக்கு பதிலாக நம்ம எந்த இடத்துல நம்ம ஹையரிங் பண்ணலாம். ஸோ சீனியர் லெவலில் ஹையர் பண்ணலாமா, இல்லை மிட் லெவலில் இல்லை ஹையர் லெவலில் நம்ம ஹையர் பண்ணுமா, அதுதான் நம்ம கேட்டகரியை மெயின் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டிசிஷன் மேக் பண்ண நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு நம்பரை பேஸ் பண்ணி நம்ம வந்து குரூப் பண்ணியிருக்கோம். குரூப் டேட் ஃபீல்டு.
இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னன்னா ஒரு டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம குரூப் பண்ணோம். அப்படி இல்லையா நம்ம என்ன ஒரு நம்பரை பேஸ் பண்ணி குரூப் பண்ணோம். எனக்கு வந்து ஒரு டேட்டா பேஸ் பண்ணி குரூப் பண்ண முடியுமான்னு கேட்டால் குரூப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா எனக்கு வந்து மந்த் வைஸ் இல்ல குவார்டர் வைஸ் இந்த மாதிரி குரூப் பண்ணோம்னா குரூப் பண்ண முடியும். அதை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சேம் என்ன பண்றேன், ஏஜ் எடுத்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு ஹையர் டேட் இருக்குது, ஹையர் டேட் எடுத்து ரோலர் டிராக் அண்ட் ட்ராப் பண்றேன். இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து ஒரு இயரும் அதே மாதிரி குவார்டர் நம்மளுக்கு டிஃபால்ட்டா இது ஷோ பண்ணோம். இங்க பாத்தீங்களா தெரியும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தேவையானது டிஃபால்ட்டா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணோம். அப்படி இல்ல நம்மளுக்கு தேவையானது நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ஒரு டிராக் அண்ட் ட்ராப் பண்ண இயர் மட்டும் தான் டிராக் அண்ட் பண்ணேன். அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்குன்னா ப்ரொவைட் பண்ணிருக்கு இயர், குவார்டர், மந்த், டேட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2020 இயர்ல வந்து 4 குவார்டர் இருக்கு. 4 குவார்டர்ல எந்தெந்த குவார்டர்ல எவ்வளவு எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்றாங்க, சோ நம்ம எத்தனை எம்ப்ளாய்ஸ் ஹையர் பண்ணிருக்கோம் இன்ஃபர்மேஷன் ஷோ பண்ணுது. பட் எனக்கு இது வேணாம், நானே கஸ்டமைஸ் பண்ண போறேன்னா அதுவும் கஸ்டமைஸ் பண்ணலாம். சோ ஜஸ்ட் ஹையர் டேட்டை வச்சுக்கிட்டேன். இதை ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ண போறேன்னா குரூப் பண்ண போறேன். ஓகேங்களா, சேம் குரூப் ஆப்ஷனை கொடுக்குறேன். ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் இருக்குது. நான் என்ன பண்ண போறேன், ஸ்டார்ட் டேட்டை வந்து நான் டிஃபால்ட்டா சேஞ்சஸ் பண்ண போறேன் 01/01/2015 இருந்து சோ மந்த் எண்ட் வரையும். சோ என்ன பண்ணனா 31/1/2025 வரையும் எடுத்துக்கிறேன். இதுல வந்து எனக்கு எதை பேஸ் பண்ணா எனக்கு வந்து மந்த் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாமா. சோ மந்த் வேணா நம்ம மந்த் எடுத்துக்கலாம், இல்ல டே எடுத்துக்கலாம். லாஸ்ட் 20 டேஸ்ல இல்ல லாஸ்ட் 60 டேஸ் அந்த மாதிரி. சோ மந்த் எடுத்தோம்னா டிஃபால்ட்டா 2, 1, 3 இந்த மாதிரி கொடுக்கலாம். டேஸ் எடுத்தோம்னா எனக்கு என்ன பண்ணா 60 டேஸ் நான் கால்குலேட் பண்றேன். ஓகேங்களா, 60 டேஸ் ஓகே கொடுக்குறேன். இங்க பாருங்க 11/25 இருந்து அதாவது 11/2015 இருந்து 13/2015 வரைக்கும் நம்ம ரெண்டு எம்ப்ளாய் தான் ஹையர் பண்ணியிருக்கோம். சேம் அதே மாதிரி அதுவே டேட் வந்து டிஃபால்ட்டா வந்து 60 டேஸ் எக்ஸாக்டா என்ன பண்ணணும்னா மெர்ஜ் பண்ணிக்கோ. அதுவே நம்ம இதுல எதுவுமே நம்ம சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்க ஏன் நம்மளுக்கு 13 வருதுன்னா பிப்ரவரில நம்மளுக்கு வந்து 28 தான் வந்திருக்கும். அதனால என்ன பண்ணிருக்கோம்னா 60 டேஸ்க்கு வந்து 3 டேஸ் நம்மளுக்கு இங்க ஆட் பண்ணிருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடியும் டேட்லயும். இல்லையா எனக்கு வந்து மந்த் வைஸ் ப்ரொவைட் பண்ண என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அகைன் என்ன பண்ணா இதை ரைட் கிளிக் பண்ணி எனக்கு தேவையானதை நான் சேஞ்சஸ் பண்ண போறேன். அன்குரூப் பண்ணிட்டு எனக்கு மந்த் தான் வேணும்னா என்ன பண்ண போறேன்னா குரூப்ல போயிட்டு சோ மந்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுத்துட்டா எத்தனை மந்த் நம்மளுக்கு எடுத்துக்கலாம்ன்றதை நம்ம இங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்னா மந்த் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து ஜான், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மந்த் டிஃபால்ட்டா நம்மளுக்கு அதுவே ப்ரொவைட் பண்ணும். நம்மளுக்கு தேவையான நம்ம ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணோம்னா கஸ்டமைஸ் பண்றோம். அதனால தான் வந்து நம்ம பிவோட் டேபிள் வந்து டேட்டா அனலிஸ்ட் ரூல் நம்ம சொல்றோம். ஆட்டோமேட்டிக்கலி ரிஃப்ரெஷ் டேட்டா. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னைக்கு இந்த ஃபைலை ஒர்க் பண்றோம், நாளைக்கு ஓபன் பண்ண நம்ம ஏதோ டேட்டா அப்டேட் பண்ணிருக்கோம். ஆனா ஒன்ஸ் நம்ம இப்போ ஒரு ஃபோல்டர்ல நம்ம கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் எனக்கு ஓபன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு டேட்டா ரிஃப்ரெஷ் ஆகணும். நான் ரிஃப்ரெஷ் ஆப்ஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நம்ம ரைட் கிளிக் பண்ணா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பிவோட் டேபிள் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதுல போனா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா டேட்டா ஆப்ஷன் ஒன்று இருக்குது. சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த டேப்ல போயிட்டு ரிஃப்ரெஷ் டேட்டா when ஓபனிங் த ஃபைல் இதை நம்ம கொடுத்துட்டா நம்ம எப்போலாம் இந்த எக்ஸல் ஃபைல் ஓபன் பண்றோமோ சோ ஆக்சுவலி நம்ம வந்து இந்த டேட்டா வந்து வேற ஃபோல்டர்ல நம்ம சூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி யூஸ் பண்றப்போ அந்த ஃபோல்டர்ல டேட்டா அப்டேட் ஆகுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபைல் ஓபன் பண்ணா போதும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், டேட்டா ரிஃப்ரெஷ் ஆகும். சோ இந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணிட்டா நம்ம எவ்ரி டைம் நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ற அவசியமே தேவையில்ல. எக்ஸல க்ளோஸ் பண்ணிட்டு எப்பலாம் ஓபன் பண்றோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன பண்ணா டிஃபால்ட்டா நம்மளுக்கு வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி அப்டேட் டேட்டாவோட நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடும். ஷோ ரிப்போர்ட் ஃபில்டர் பேஜஸ். இப்போ நம்ம கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. ஓகேங்களா, அந்த டேட்டா வந்து நான் வந்து தனித்தனியா எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி சோ இந்த மாதிரி எப்படி சொல்றேன்னா எனக்கு டீடைலா தனியா பார்க்க முடியாது. எனக்கு அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு தனியா இந்த மாதிரி செப்பரேட்டா ஒரு ஷீட்ல வேணும்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதோட டிபார்ட்மெண்ட் இப்போ என்ன பண்றேன் இங்க பாருங்க நம்மளுக்கு மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே எனக்கு வந்து தனியா இண்டிவிஜுவல் ஒரு ஷீட்ல வேணும்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. சோ என்ன பண்ணா ஜாப் டைட்டில் எடுத்து அதே மாதிரி வந்து ரோலர் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறேன். இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எடுத்தா இதுல எவ்வளவு எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்ண இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதோட இன்ஃபர்மேஷன் எனக்கு தனியா ஒரு ஷீட்ல வேணும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த நம்பரை கிளிக் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி டீடைல் தனியா ஒரு பேஜ் கொண்டு வரும். பட் அது பண்ணாம நம்ம டைனமிக் அப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோ எல்லாமே என்ன பண்றேன் ஆல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஓகே கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம பிவோட் டேபிள் அனலிஸ்ட் டேப்ல போனோம்னா நம்மளுக்கு வந்து இங்க பாருங்க ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்கு. இந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணா ஷோ ரிப்போர்ட் ஃபில்டர் பேஜஸ் இருக்கு. இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க நம்ம டிபார்ட்மெண்ட் தான் நம்ம ஃபில்டர்ல டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிருக்கோம். சோ அதனால நம்மளுக்கு என்ன பண்ணா டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு டிஃபால்ட்டா காட்டுது. இப்போ ஜஸ்ட் ஓகே கொடுத்தா என்ன ஆகும்னா இங்க இடத்துல பாருங்க எனக்கு டீடைல் 1 டீடைல் 2 ஷீட் 1 டேட்டா ஷீட் இருக்கு. இப்போ நான் இதுல ஓகே கொடுத்தா எனக்கு எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கோ அத்தனை ஷீட் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடும். ஜஸ்ட் இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நம்மளுக்கு டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடுச்சு. சோ நம்ம எந்த டேபிள் ஃபார்மட்ல வச்சு நம்ம பிவோட் டேபிள் அதோட இன்ஃபர்மேஷனோட நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இன்ஜினியரிங், ஃபினான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், ஐடி, மார்க்கெட்டிங், ஆபரேஷன், சேல்ஸ் சோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கு. இது ஒரு ஈஸி ஆப்ஷன். இது யாருக்குமே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாத ஆப்ஷன் தான் இது. சோ இதை நீங்க சூஸ் பண்ணா ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டேட்டா ஃபில்டர் பண்ணிக்கலாம் பேஜ் வைஸ். ஹலோ மல்டிபிள் ஃபில்டர்ஸ்.
ஸோ இப்போ மல்டிபிள் ஃபில்டர்ஸ் என்னன்னா ஒரே டைம்ல வந்து நம்ம மல்டிபிள் கேட்டகரி செபரேட் பண்ணி ஃபில்டர் பண்ணணும். அது எப்படி நம்மளால பண்ண முடியும்ன்றது பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றேன்னா எனக்கு எம்ப்ளாய் ஐடி வேணா, எனக்கு சேலரி நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அதே மாதிரி எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் வேணும். அதனால என்ன பண்ணேன், டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ஃபில்டர் பண்ண போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணி இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து ஃபில்டர் ஆப்ஷன் ரெண்டு இருக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி வேல்யூ ஃபில்டர்ல போயிட்டு என்ன பண்ணனா எனக்கு வந்து கிரேட்டர் தென் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, கிரேட்டர் தென் 2 lakhs வச்சுக்கலாம். 2 lakhsல யாரெல்லாம் இருக்காங்களோ 2 lakhsக்கு மேல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும்னு கேட்கறேன். இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, நமக்கு ஃபில்டர் அப்ளை ஆகல. ஏன் அப்ளை ஆகல, நம்மளுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் நம்ம பேஸ் பண்ணி பண்ணோம். பட் டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு எடுத்துக்குமான்னு கேட்டா கிடையாது. அதுக்குள்ள நம்மளுக்கு சப் கேட்டகரி வந்து ஜாப் டைட்டில் இருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இங்க பாருங்க வேல்யூ ஃபில்டர்னு இருக்கு. சோ இதுல வந்து என்ன பண்றேன், டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு ஜாப் டைட்டில் சூஸ் பண்றேன். ஜாப் டைட்டில் வந்து என்ன பண்ண போறேன்னா கிரேட்டர் தென் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கிரேட்டர் தென் சேம் ஆஸ் யூசுவல் நான் 2 lakhsன்றத நான் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து 2 lakhs மேல எம்ப்ளாய்ஸ் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஷோ பண்ணுது. இதுவே எனக்கு ஸ்பெசிபிக் என்ன சொன்னா ஹியூமன் ரிசோர்ஸ்ல மட்டும் எனக்கு வேணும்னு கேட்கறேன். அப்படி இல்ல எனக்கு ஜூனியர் ப்ராசஸ் வேணும், இல்ல எஸ்எம்இ வேணும்னு நான் கேட்கறேன். ஓகேங்களா, எஸ்எம்இல யாரெல்லாம் 2 lakhs மேல வாங்குறாங்களோ இங்க பாருங்க நம்மளுக்கு இங்க எஸ்எம்ஏ கிடையாது. அப்ப நம்மளுக்கு வந்து இந்த HR டிபார்ட்மெண்ட் வரவே வராது. இப்போ நான் என்ன பண்றேன்னா சேம் ஆஸ் யூசுவல் வந்து ஃபில்டர் பண்ண போறேன். ஜஸ்ட் ஃபில்டர் பட்டனை சூஸ் பண்ணி ஜாப் டைட்டில்ல வந்து லேபிள் ஃபில்டர்ல போயிட்டு என்ன பண்ணா ஈக்குவல் கொடுத்துட்டு எஸ்எம்இ நான் கொடுக்குறேன். இங்க பாருங்க ஆனா எஸ்எம்இ மட்டும் தான் காட்டுது. ஆனா எஸ்எம்இல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா 2 lakhs மேல கொடுத்தோம். ஆனா இந்த இடத்துல பாருங்க சேல்ஸ்ல வந்து 1 lakh கூட நமக்கு ஷோ பண்ணுது. ஒரே டைம்ல மல்டிபிள் ஃபில்டர்ஸ் நம்மளால அப்ளை பண்ண முடியுமா, பண்ண முடியல இந்த மாதிரி இடத்துல. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் எல்லா ஃபில்டர் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லா ஃபில்டர் நம்ம கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரைட் கிளிக் பண்ணி பிவோட் டேபிள் ஆப்ஷன்ஸ்ல போனோம்னா நமக்கு இங்க பாருங்க சோ ஃபில்டர் பண்ற ஆப்ஷனுக்கு டூல்ஸ் அண்ட் டோட்டல் அண்ட் ஃபில்டர் இருக்கு. இந்த இடத்துல வந்து ஹலோ மல்டிபிள் ஃபில்டர் பர் ஃபீல்ட்னு இருக்கு. இதை எனேபிள் பண்ணிட்டு இப்போ நம்ம பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும்னா மல்டிபிள் ஃபில்டர்ஸ் வந்து சேம் டைம்ல நம்மளால எனேபிள் பண்ண முடியும். சேம் ஆஸ் யூசுவல் நம்ம என்ன பண்ணனா சோ ஃபில்டர் பண்ணலாம். சோ டிபார்ட்மெண்ட் இல்ல நம்மளுக்கு வந்து ஜாப் டைட்டில் சூஸ் பண்ணிக்கிறேன். வேல்யூஸ்ல இருந்து என்ன பண்ண போறேன்னா எனக்கு வந்து கிரேட்டர் தென் 2 lakhs மேல இருக்கணும். ஓகேங்களா, 2 lakhs நான் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். நம்மளுக்கு வந்து 2 lakhs மேல இருக்கிற டேட்டா எல்லாமே நம்மளுக்கு ஷோ பண்ணுது. இப்போ எனக்கு ஸ்பெசிஃபிக்கா எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்ல மட்டும் தான் வேணும்னு சொல்றாங்க. சேம் அதே மாதிரி என்ன பண்ண போறேன்னா ஜாப் டைட்டில் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜாப் டைட்டில் சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன் லேபிள் ஃபில்டர்ல வந்து ஈக்குவல் கொடுத்துட்டு எஸ்எம்இ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்போ பாருங்க நம்மளுக்கு இந்த இடத்துல HR டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு ஷோ பண்ணல. ஏன்னா HR டிபார்ட்மெண்ட்ல எஸ்எம்ஏ கிடையாது, அதனால நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணல. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கீழே என்னன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து நம்மளுக்கு 2 lakhs மேல தான் வாங்குறாங்க, இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. இதுவே நம்மளுக்கு வேற டிபார்ட்மெண்ட் வந்து என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு 1 lakh இருந்தது லாஸ்ட் டைம் ஷோ பண்ணுச்சு, பட் இந்த டைம் நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணல. இந்த மாதிரி வேரியேஷன் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரே டைம்ல நம்ம வந்து ஃபில்டர்லைஸ் பண்ண முடியும். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அலோ மல்டிபிள் ஃபில்டர் ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்றது. சார்ட் ஐட்டம் பேஸ்ட் ஆன் த வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் இப்போ எல்லா ஃபில்டருமே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லா ஃபில்டரை கிளியர் பண்ணி நம்ம எப்படி சார்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோ என்ன பண்ணா டிபார்ட்மெண்ட் வந்து நான் ஜாப் டைட்டில் சூஸ் பண்ணிட்டு கிளியர் ஃபில்டர் நான் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஜாப் டைட்டில் பேஸ் பண்ணி யாரெல்லாம் ஹையஸ்ட் வாங்கணும் அதோட சார்ட் பண்ணணும்னு சொல்றேன். அதுக்கு என்ன பண்ணலாம்னா வேல்யூஸ் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இங்க சார்ட் ஆப்ஷன் இருக்கு. இதுல என்னன்னா லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் இதை கொடுத்தா நமக்கு என்ன ஆகும்னா யாரெல்லாம் டாப் சேலரி வாங்குறாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல வரும். லோயஸ்ட் ஷேர் வாங்குறோம் அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுக்கு வந்து டவுன்ல போயிடும். சோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க நம்மளுக்கு இருக்கிறதுலே லோயஸ்ட் சேலரி வந்து டிபார்ட்மெண்ட் வாங்குறாங்க, டைரக்டர் டிபார்ட்மெண்ட் தான் வாங்குறாங்க. ஹையஸ்ட் யார் வாங்குறாங்கன்னா சீனியர் ப்ராசஸர் தான் வாங்குறாங்க. இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும் சார்ட் பண்ணிக்க முடியும் நம்மளுக்கு தேவையான டேட்டாவை. கிரியேட் கஸ்டம் சார்ட் ஆர்டர். சோ இதை நம்ம எப்படி நமக்கு எனேபிள் பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் நம்மளுக்கு இருக்கிற ஃபில்டர்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃபில்டர் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆஸ் யூசுவல் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சோ எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கு. ஓகேங்களா, டிபார்ட்மெண்ட் வைஸ் சார்ட் பண்ணிருக்காங்க. சோ A to Z எனக்கு இல்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணும், செகண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நம்ம வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜூனியர் ப்ராசஸ் தான் இருக்கணும். ஓகேங்களா, இல்ல ஜூனியர் ப்ராசஸ் எடுத்து என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் எனக்கு வைக்க போறேன். ஜஸ்ட் என்ன பண்ணலாம் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஜூனியர் ப்ராசஸர், அதுக்கப்புறம் வந்து சீனியர் ப்ராசஸர் இல்ல ப்ராசஸர் ட்ரெயினி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ப்ராசஸர் ட்ரெயினி ஜூனியர் ப்ராசஸருக்கு அப்புறம் ப்ராசஸர் ட்ரெயினி எனக்கு செகண்ட் வேணும். ஸோ செகண்ட் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வேணும் நமக்கு வந்து சீனியர் ப்ராசஸர் வேணும். ஓகேங்களா, அப்ப நம்ம என்ன பண்ணலாம் சீனியர் ப்ராசஸர், அதுக்கப்புறம் வந்து எஸ்எம்இ. இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான ஷார்ட் ஆர்டர் நம்ம வந்து என்னெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி பண்றது. இந்த மாதிரியே பண்ணலாம். அப்படி இல்லையா நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணலாம். அது எங்க இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஃபைல் ஆப்ஷன்ல போனோம்னா நம்மளுக்கு வந்து இதுல வந்து ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்கு. இதுல போனதுக்கு அப்புறம் அட்வான்ஸ் நம்ம கிளிக் பண்ணணும். அட்வான்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா எடிட் கஸ்டம் சார்ட்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம கொஞ்சம் கீழே வந்தா நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல எங்க இருக்குன்றது. ஸோ நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரலாம். இந்த இடத்துல பாருங்க எடிட் கஸ்டம் லிஸ்ட்னு இருக்கு. ஸோ ஜஸ்ட் இது கிளிக் பண்ணா நம்ம என்ன பண்ணனா இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையான நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டா வந்து நம்ம டிராக் அண்ட் ட்ராப் பண்ணா மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அதே மாதிரி ஜனவரி பிப்ரவரி மார்ச் இதே மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது ஆல்ரெடி ப்ரீவியஸா பில்ட் பண்ணிருப்பாங்க எக்ஸல்ல. நமக்கு இந்த இடத்துல நம்ம வந்து தேவையானதை நம்ம என்ன பண்ணலாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் செல் ரெஃபரன்ஸ் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்க எடுத்துக்கலாம். இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஓகே கொடுத்துட்டு கேன்சல் கொடுத்தோம்னா இதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சார்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம வந்து என்ன பண்ணலாம் எனேபிள் பண்ணி நம்ம வந்து தேவையான டேட்டாவை நம்ம வந்து சார்ட் பண்ணிக்கலாம். சேஞ்ச் த லேஅவுட்.
இப்போ நம்மளுக்கு டிஃபால்ட்டா நம்ம எக்ஸல்ல நம்ம டேட்டா பிவோட் டேபிள் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டா இப்படி தான் இருக்கும். இதோட நம்மளோட லேஅவுட் நம்மளால சேஞ்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு வேணும்ன்றாங்க. டிபார்ட்மெண்ட் எடுத்து டிராக் அண்ட் ட்ராப் பண்றேன். இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து இன்ஜினியரிங் இருக்கு, அதுக்கே சப் கேட்டகரிஸ் வருது. பட் எனக்கு இப்படி வேணாம், எனக்கு வந்து என்னன்னா எனக்கு டேபிள் ஃபார்மேட்ல வேணும், இன்ஜினியரிங் தனியா வேணும், டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் சப் கேட்டகரி ஜாப் டைட்டில் தனியா வேணும், சேலரி தனியா வேணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிப்போர்ட் லேஅவுட்ல போனா நம்மளுக்கு வந்து இங்க ஷோ இன் டேப்லெட் ஃபார்ம்னு இருக்கு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணா பாருங்க இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே நம்மளுக்கு என்னன்னா தனித்தனியா ஒரு காலம் நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளால ஈஸியா ப்ரொவைட் பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும் டேட்டாவை. ரிப்பீட் ஆல் ஐட்டம்ஸ் லேபிள். இப்போ என்கிட்ட என்னன்னா இன்ஜினியரிங்கிறது என்கிட்ட ஒரே ஒரு இடத்துல தான் ஷோ ஆகுது. பட் எனக்கு அந்த எண்டு எங்க முடியுதோ அது வரையும் எனக்கு இன்ஜினியரிங் வேணும். அதே மாதிரி கீழே ஃபினான்ஸ் இருக்கு, இது ஃபுல்லாவே எனக்கு ஃபினான்ஸ் வேணும். இங்க ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கு, இதெல்லாமே எனக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் இந்த ரிப்போர்ட் லேஅவுட்டை கிளிக் பண்ணா நம்மளுக்கு வந்து இங்க ரிப்பீட் ஆல் ஐட்டம்ஸ் இருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ணா போதும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எனேபிள் ஆயிடும். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல நம்மளுக்கு இண்டிவிஜுவலா நம்மளுக்கு எவ்வளவு எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்றாங்க, அதோட சேலரி என்னன்றது நம்மளுக்கு ஈஸியா நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. டேன் ஆஃப் பிவோட் டேபிள் ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணா ஒரு செல் ரெஃபரன்ஸ் நான் கிளிக் பண்றேன். இப்போ ஈக்குவல் கொடுத்துட்டு இதை கொடுத்தனா பாருங்க எனக்கு பிவோட் டேபிள் எனக்கு ரெஃபர் பண்ணும். ஆனா எனக்கு இந்த மாதிரி பிவோட் டேபிள் ரெஃபர் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணனா இந்த இடத்துல நான் வந்து 12 நான் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறேன். ஓகே, எல்லா சேலரிக்கும் வந்து 12 நான் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறேன். ஜஸ்ட் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈக்குவல் கொடுத்துட்டு இந்த சேலரி இன்ட்டு எனக்கு இந்த 12 கொடுத்தனா எனக்கு டிராக் அண்ட் ட்ராப் பண்ண எனக்கு என்ன பண்ணா எல்லாத்துக்குமே எனக்கு மல்டிபிள் பண்ணும். பட் இங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஒரே ஒரு தான் நம்மளுக்கு ரெஃபர் பண்ணும். இந்த E6 E3 தான் நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுது. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா டிபார்ட்மெண்ட் வந்து இன்ஜினியரிங்கா இருக்கணும், ஜூனியர் ப்ராசஸ் சொல்றாங்க. பட் எனக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த செல்லை செலக்ட் பண்ணா எனக்கு அந்த செல்லு மட்டும் தான் எனக்கு வேணும்னா அது நம்ம எப்படி எனேபிள் பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஜஸ்ட் பிவோட் டேபிள் அனாலிசிஸ்ல போயிட்டு இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதை டிராக் அண்ட் இந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணா ஜெனரேட் கெட் பிவோட் டேட்டா இருக்கு. இதை நம்ம அன்செக் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ இப்போ அகைன் நான் என்ன பண்ண போறேன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு இந்த செல்லு இன்ட்டு இந்த 12 இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து சேலரி நம்மளுக்கு எப்படி சொல்றதுன்னா நம்மளுக்கு வந்து செல் ரெஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணிருக்கு. ஸோ நம்மளுக்கு வேல்யூஸ் எல்லாமே டைனமிக்கா இருக்கு, சேஞ்சஸ் ஆயிருக்கு எல்லாத்துக்குமே. காலம் வித் சேஞ்சிங் ஆன் த அப்டேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், இப்போ என்கிட்ட வந்து ஒரு டேட்டா இருக்கு. இப்போ நான் அடிக்கடி என்ன பண்ணுவேன் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டே இருப்பேன், எனக்கு காலம் வித் சேஞ்சஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், இப்போ நான் வந்து ஏஜ் எடுத்து இப்போ ஜெண்டர் எடுத்து டிராக் அண்ட் ட்ராப் பண்றேன். இங்க பாருங்க நம்மளுக்கு என்ன ஆகும்னா பிவோட் டேபிள் நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிருக்குது. ஸோ காலம் வித் சேஞ்சஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு. இப்போ ஆனா எனக்கு வந்து அந்த மாதிரி ஆகக்கூடாது, எனக்கு ஸ்டாப் பண்ண நினைச்சா நம்ம எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணா நம்மளுக்கு வந்து என்னன்னா பிவோட் டேபிள் ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்குது, அதில் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி பிவோட் டேபிள் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு லேஅவுட் அண்ட் ஃபார்மட்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட்டோ ஃபிட் காலம் வித் அப்டேட் இருக்கா, ஜஸ்ட் இதை எனேபிள் பண்ணிட்டோம்னா போதும். அன்செக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் எனக்கு இதான் காலம் ஸ்டாண்டர்டா இருக்கும். இப்போ நான் என்னதான் ஆட் பண்ணாலுமே எனக்கு வந்து அது சேஞ்சஸ் ஆகாது. இங்க பாருங்க இப்போ நான் வந்து எம்ப்ளாய்டு எடுத்து டிராக் அண்ட் ட்ராப் பண்றேன். ஸோ ஸ்டாண்டர்டா வந்து என்ன பண்றேன்னா இவ்வளவு பெருசா வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ அகைன் என்ன பண்றேன்னா சேலரி எடுத்து நான் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணா எனக்கு அந்த காலம் அப்படியே தான் இருக்கும், எனக்கு எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது. ஸோ எவ்ரி டைம் நம்ம பிவோட் டேபிள் இன்சர்ட் பண்ணா இது எல்லாருமே ஃபேஸ் பண்றது. ஒரு டேட்டா நம்ம டிராக் அண்ட் ட்ராப் பண்ணா நம்ம அழகா ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி டக்குன்னு ஒரு டேட்டா ஃபார்மேட் சேஞ்சஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு அது வந்து அன்வான்டா அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஈஸி ஆப்ஷன் தான் இது. கால்குலேட்டட் ஃபீல்டு. ஸோ கால்குலேட்டட் ஃபீல்டு என்னன்னா நம்மளால எக்ஸல்ல வந்து இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் வந்து ஒரு சிலதை வந்து நம்ம வந்து பிவோட் டேபிள் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஸோ என்ன பண்ணனா எனக்கு டிபார்ட்மெண்ட் எனக்கு சேலரி எவ்வளோ தராங்கன்றது எனக்கு இன்ஃபர்மேஷனோ அதுவே நம்ம வந்து இது வந்து மந்த்லி வைஸ் வாங்குறாங்க. ஓகேங்களா, அதுவே இயர்லி வைஸ் போறப்ப நம்ம எவ்வளோ ப்ரொவைட் பண்ண மாதிரி இருக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ஆனுவல் சேலரி நான் ஃபைன் பண்ண போறேன். ஜஸ்ட் நம்ம அதை எப்படி ஃபைன் பண்ணன்னு பார்க்கலாம். கால்குலேட் காலம் யூஸ் பண்ணி பிவோட் டேபிள் அனாலிசிஸ்ல போனா நம்மளுக்கு வந்து ஃபீல்டு செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து கால்குலேட்டட் ஃபீல்டுன்னு இருக்கு, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஆனுவல் சேலரின்றதை நான் கொடுத்துக்கிறேன். ஒரு காலம் நேம் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் அதை கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 12 இன்ட்டு எதை மல்டிப்ளிகேஷன் பண்ண போறேன்னா சேலரியை மல்டிப்ளிகேஷன் பண்ண போறேன். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் ஈக்குவல் 12 இன்ட்டு இந்த இடத்துல வந்து சேலரி நம்மளுக்கு எங்க இருக்கு சேலரி சூஸ் பண்ணிட்டு இன்சர்ட் ஃபீல்டு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ அடிஷனலா பாருங்க நம்மளுக்கு வந்து ஒரு காலம் கிரியேட் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபங்க்ஷனோ ஃபார்முலாவே யூஸ் பண்ணி. இந்த மாதிரி நம்மளால சம் ஃபங்க்ஷன் ஒரு சில ஃபங்க்ஷன் இந்த செல் ரெஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் இல்லாம இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுமே நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இஃப் ஃபங்க்ஷன் கூட நம்மளால இதுல யூஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளால கேதர் பண்ண முடியும். பிவோட் சார்ட். பிவோட் சார்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா வந்து நம்ம ஒரு சார்ட் மூலமா நம்ம விசுவலைசேஷன் பண்ணி பார்க்க போறோம். இப்போ என்கிட்ட வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளவு எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்றாங்க இன்ஃபர்மேஷன் இருக்கு, இதை வந்து நான் ஒரு சார்ட்ல இன்சர்ட் பண்ண போறேன். ஜஸ்ட் நம்ம அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க.
இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நம்ம வந்து பிவோட் டேபிள் அனலைஸ்ல போனா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து பிவோட் சார்ட்னு ஒன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணா நமக்கு தேவையான சார்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணும். சோ ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். டிஃபால்ட்டா தர சார்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இப்போ எனக்கு இந்த கவுண்ட் ஃபீல்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ல எனக்கு வேணாம். ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இந்த பிவோட் சார்ட் அனலைஸ்ல போனோம்னா நமக்கு வந்து இந்த ஃபீல்ட் பட்டன்ஸ் இருக்கும். இந்த நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஹைட் ஆல் கொடுத்துட்டா போதும் நமக்கு அது எல்லாமே போய்டும். சோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒரு ஹெட்டர் வச்சுக்கலாம். வேணா நம்ம வச்சுக்கலாம் இல்ல வேணா விட்டுலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஒரு சார்ட் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இது வந்து நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுதா ஒரு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்றாங்க இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைனா சோ சம் இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் டேட்டா லேபிள்ஸ் இருக்கு. சோ இதை எனேபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு ஷோ பண்ணும். இப்போ நம்ம இதை சார்ட் பண்ணா நமக்கு என்ன ஆகும்னா ஈஸியா இதே மாதிரி நமக்கு வந்து பிவோட் டேபிள் சார்ட்ல நமக்கு என்ன ஆகும்னா சேஞ்சஸ் ஆகும். சோ லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் கொடுக்குறேன். இங்க என்ன டேட்டா இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி 33 31 30 30 சோ 29 26 இந்த மாதிரி நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகுது. இந்த மாதிரி பண்ணா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டேட்டாவை நம்ம வந்து என்ன பண்ணலாம் விசுவலைசேஷன் பண்ணி பார்க்கறோம். இதுக்கு நம்ம தேவையான கலர்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம். சோ இது ரொம்ப மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லா யூஸ் பண்றது பிவோட் டேபிள்ல மெயின் ஒன்னு இது ஒண்ணா தான் நமக்கு இருக்கு. இன்சர்ட் ஸ்லைசஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்லைசஸ் இன்சர்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸ்லைசஸ் இன்சர்ட் பண்ண என்ன பண்ண போறேன் டைனமிக்கா நான் சேஞ்சஸ் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ண போறேன் இன்சர்ட் டேப்ல போயிட்டு சோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்லைசஸ்னு இருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஜாப் டைட்டில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இல்ல டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஜாப் டைட்டில் நான் எடுத்துக்கிறேன். ஜாப் டைட்டில் கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒரு ஜாப் டைட்டில் நமக்கு எத்தனை எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்ணாங்க இன்ஃபர்மேஷன் தேவை. சோ இதெல்லாமே நம்ம மேனுவலா சேஞ்சஸ் பண்ணலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம். மறக்காம இதை செக் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் இது ஒரு ஷார்ட்டா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னால என்ன பண்ணனா ஸ்பீடா எக்ஸ்பிளேஷன் பண்ணிடுறேன். இப்போ நான் எஸ்எம்இ நான் சூஸ் பண்ணா எஸ்எம்இல யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்மளுக்கு இங்க ஷோ பண்ணும். இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல 5 பேர் ஒர்க் பண்றாங்க. ஐடில வந்து 4 பேர் ஒர்க் பண்றாங்க. இல்லையா சீனியர் மேனேஜர் எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க பார்த்தா ஒரு டிபார்ட்மெண்ட் எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க. இல்ல எனக்கு ஒரே டைம்ல மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்கணும்ல அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணனா கண்ட்ரோல பிரஸ் பண்ணி நம்ம கிளிக் பண்ணா போதும். இது எல்லாமே நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். சோ டைனமிக்கா நமக்கு வந்து எல்லாமே நமக்கு சேஞ்சஸ் சைடு இருக்கு. இங்க பாத்தீங்கனாலே தெரியும். சோ எல்லாமே நான் வந்து அன்ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் யர் டைம்லைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி தான் பண்ணோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா இதுவை பேஸ் பண்ணி நம்மளால இன்சர்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் என்ன பண்ணனா இன்சர்ட் டேப்ல போய் டைம் லைன் இருக்கு. இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிப்போர்ட் கனெக்ஷன். சோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இது இன்சர்ட் பண்ணிக்கலாம். சோ பிவோட் டேபிள் வந்து என்ன பண்ணா கிளிக் பண்ணிட்டு இங்க போறேன். இங்க பாருங்க ஹையர் டேட் நமக்கு டிஃபால்ட்டா காட்டுது. சோ ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு இயர்ல நம்ம எவ்வளவு பேர் ஹையர் பண்ணிருக்கோம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் நான் இயரை கிளிக் பண்ணா மட்டும் போதும். இங்க பாருங்க 2020ல மொத்தம் 17 மெம்பர்ஸ் ஹையர் பண்ணிருக்கோம். 21ல வந்து 22, அதே மாதிரி 23ல வந்து 23 மெம்பர்ஸ், 24ல நம்ம எவ்வளவு ஹையர் பண்ணிருக்கோம் 12 மெம்பர்ஸ், 24ல எவ்வளவு ஹையர் பண்ணிருக்கோம் 11 மெம்பர்ஸ், 25ல எவ்வளவு ஹையர் பண்ணிருக்கோம் 20 மெம்பர்ஸ் ஹையர் பண்ணிருக்கோம். சோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் டைம் இப்போ இயர் மந்த் குவார்டர் இதை பேஸ் பண்ணி நம்மளால வந்து நம்மளுக்கு தேவையான டேட்டாவை நம்ம ஈஸியா ஃபில்டர் அவுட் பண்ண முடியும். இது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா டைம்லைன் ஸ்லைசஸ் சொல்லுவோம். இது வந்து நம்ம வந்து டைரக்டா ஸ்லைசஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். Connect your slices or timeline to multiple pivot table. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் இந்த pivot table ஜஸ்ட் அப்படியே நான் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல வந்து எம்ப்ளாய் ஐடி இருக்கு. இதை எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா சாலரிஸ் நான் செக் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ சாலரிஸ் நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு வந்து மேல என்ன இருக்குன்னா நமக்கு வந்து எம்ப்ளாய் எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க எவ்வளவு சாலரி வாங்குற இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்போ நான் அசிஸ்டன்ட் இப்போ எஸ்எம்இ நான் கிளிக் பண்றேன். இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா டைனமிக்கா சேஞ்சஸ் ஆகுது. சப்போஸ் இந்த இடத்துல நமக்கு சேஞ்சஸ் ஆகலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் நம்ம வந்து இந்த ஸ்லைசஸ் இருக்குதுங்களா இப்போ ஸ்லைசஸ் கிளிக் பண்ணோடனே ரிப்போர்ட் கனெக்ஷன் இருக்கு. இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டா எனேபிள் ஆயிருக்கு. சோ சப்போஸ் இந்த மாதிரி எனேபிள் ஆகலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ நான் எஸ்எம்இ கிளிக் பண்றேன் மேல மட்டும் நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஆனா கீழே சேஞ்சஸ் ஆக ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். அந்த சினாரியோஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம எனேபிள் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிப்போர்ட் கனெக்ஷன் எனேபிள் பண்ணுவோம். சோ ஜஸ்ட் நம்ம லாஸ்ட் எந்த பிவோட் டேபிள் இன்சர்ட் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா டைனமிக்கா நமக்கு இங்க சேஞ்சஸ் ஆகும். சோ இங்க என்ன வேல்யூ வருதோ அதே தான் நமக்கு மேலே ப்ரொவைட் பண்ணும். மேல கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாய் காட்டும், கீழே வந்து சாலரிஸ் காட்டும். இந்த மாதிரி நம்ம ரிப்போர்ட் கனெக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் இடத்துல நம்ம வந்து இன்சர்ட் பண்ண வந்து டேட்டா ஃபில்டர் பண்றதுக்கு யூஸ் பண்றதா இந்த ஸ்லைசஸ் அண்ட் டைம்லைன். சோ சேம் ஆஸ் யூசுவல் இப்போ நான் 25 நான் கிளிக் பண்ணா இங்க பாருங்க எனக்கு 25 நம்ம எவ்வளவு சாலரி கொடுக்குறோம் 24 எவ்வளவு கொடுத்துருக்கோம் 23 எவ்வளவு கொடுத்துருக்கோம் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளால கேதர் பண்ண முடியுது. Filter on top end items. இப்போ நம்ம கிட்ட டேட்டா இருக்கு. என்னால வந்து டாப் 10 ஐட்டம் பார்க்க முடியுமா இல்ல டாப் 10 டாப் 2 டாப் 5 இந்த மாதிரி எனிதிங் என்னால பார்க்க முடியுமான்னு கேட்டா பார்க்க முடியும். அதை நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த டிபார்ட்மெண்ட் டாப்பா ஒர்க் பண்ணிருக்காங்க இல்ல எந்த டிபார்ட்மெண்ட்ல அதிகமா இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியணும். ஜஸ்ட் இந்த டவுன் ஏரோ கிளிக் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க வேல்யூ ஃபில்டர்ல போனா நமக்கு வந்து டாப் 10 ன்னு இருக்கும். சோ இந்த இடத்துல நமக்கு வந்து டாப் 5 வேணா டாப் 5 கொடுத்துக்கலாம். சோ எனக்கு டாப் 3 டிபார்ட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? எம்ப்ளாய் கவுண்ட் பேஸ் பண்ணி ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இங்க பாருங்க எந்த டிபார்ட்மெண்ட் அதிகமா ஒர்க் பண்றாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் நமக்கு இங்க ஷோ பண்ணும். சோ ஜஸ்ட் நம்ம இங்க ஃபில்டர் பண்ணனே நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த சார்ட் நமக்கு ஃபில்டர் இருக்கு. சேம் ஆஸ் யூசுவல் இந்த salary நமக்கு வந்து ஃபில்டர் இருக்கு. இங்க பாத்தீங்கனாலே தெரியும். சோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எப்படி வர்க் ஆகுன்றது. ஆனா இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? இங்க நமக்கு அப்டேட் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல நமக்கு வந்து அப்டேட் ஆகல. ஏன் அப்டேட் ஆகல? இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. கரெக்டான்னு கேட்டா நமக்கு தப்பு. ஏன்னா இதுக்கு நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால நமக்கு வந்து இந்த இடத்துல அப்டேட் ஆகல. சோ உங்களுக்கு இந்த கனெக்ஷன்ஸ் என்னன்றது இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
had multiple subtotals. இப்போ ஒரே டைம்ல நம்ம எப்படி மல்டிபிள் சப்டோட்டல்ஸ் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மினிமம் வந்து எப்படி சொல்றதுன்னா சம் மட்டும் தான் நம்மளுக்கு டிஃபால்ட்டா இருக்கும். இதுவே மினிமம் மேக்ஸிமம் ஆவரேஜ் எல்லாமே எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா டேட்டா செட்ல போயிட்டு நான் புதுசா ஒரு பிவோட் டேபிள் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். புதுசா கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன் எக்ஸிஸ்டிங் சேம் என்ன பண்ணேன் ஷீட் 1 நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சோ ஒன்ஸ் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு பார்க்கலாம். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு தேவையான வேல்யூஸ் நான் டிராக் அண்ட் டிராப் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஜெண்டர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஜெண்டர் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட். சோ அதே மாதிரி சாலரிஸ் நம்ம எடுத்துக்கலாம். சோ சாலரிஸ் வச்சு டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு தேவையான வந்து ஒரே டைம்ல வந்து மினிமம் மேக்ஸிமம் எல்லாமே ஷோ பண்ணனும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ண போறேன். ரைட் கிளிக் பண்ணா இந்த இடத்துல ஃபீல்ட் செட்டிங்ஸ் இருக்கும். சோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணனா கஸ்டம் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு எனக்கு சம் தேவை, அதே மாதிரி கவுண்ட், ஆவரேஜ், மேக்ஸிமம் அண்ட் மினிமம் எல்லாமே எனக்கு தேவை. ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஃபீமேல் எம்ப்ளாயர் வந்து அதிக salary வாங்குறாங்க, ஓவரால் salary. ஓகேங்களா, கவுண்ட் மொத்தம் 102 பேர் ஒர்க் பண்றாங்க. ஆவரேஜா வந்து நம்ம 1 lakh கிட்ட ப்ரொவைட் பண்றோம். மேக்ஸிமம் யார் வாங்குறாங்கன்னா 2 lakhs வாங்குறாங்க. மினிமம் வந்து 12,000 வாங்குறாங்க. சோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ணா சேம் ஒரே டைம்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் கேதர் பண்ண முடியும். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணி. பட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. சோ அதனால தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த டாப் 1025 நம்ம வந்து சூஸ் பண்ணிருக்கோம். ஷோ as வேல்யூ. இப்போ நம்ம கிட்ட நம்பர்ஸ் இருக்கு. இந்த இடத்துல நம்பர்ஸ் வந்து நான் என்ன பண்ண போறேன் எனக்கு பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணா நம்மளால பிவோட் டேபிள்ல ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியும் எந்த ஃபார்முலா ஃபங்க்ஷனுமே எழுதாம. சோ ஜஸ்ட் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நான் ஃபில்டரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இத நான் வந்து பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணா நமக்கு வந்து ஷோ as வேல்யூன்னு ஒன்னு இருக்கு ஆப்ஷன். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாமே நம்ம வந்து தனியா ஒரு பிவோட் டேபிள் சீரிஸ்ல போட்டுருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இது. ஓகேங்களா, சோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல் யூஸ் பண்றேன். ஓகேங்களா, இத சூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்றாங்க இன்ஃபர்மேஷன் வந்து பர்சன்டேஜ் நம்ம ஈஸியா கேதர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நமக்கு தேவை வந்து என்ன பண்ணா நம்பர்ஸ் இருக்கிறது நம்ம வந்து வேல்யூவா பர்சன்டேஜா நம்மளால சேஞ்சஸ் பண்ண முடியும். சோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பிவோட் டேபிள் எது மோஸ்டா யூஸ் பண்ற கான்செப்ட்ஸ்ன்றது இது நான் கரண்டா ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்குது. எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது மெயினா இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரிஞ்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இத பத்தி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.